இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான நியூ ரெக்ரூட்மெண்ட்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஜாபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமே கிடையாது. அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆல் உமன் கேட்டகரிக்கு வந்து ஃபீஸே கிடையாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுக்கான சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11,500 உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கான வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 45,000க்கு மேலே வேக்கன்சி வந்து 2025 அண்ட் 26க்கான வேக்கன்சி வந்து வெளியிட போகிறதா வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய 10th மார்க்கை டிஃபைன் பண்ணி தான் வந்து வெளியிட போகிறாங்க. இது வந்து எப்போ வெளியிட போகிறாங்க, அதுக்கான டேட் எல்லாமே ஷார்ட் லிஸ்ட் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 2025க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டுட்டாங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போ வெரிஃபை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனே வந்து சேரும். அதோட நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதுலேயும் ஜாயின் பண்ண மாதிரிங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ், இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய போஸ்ட் ஆஃப் ஜிடிஎஸ்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஷார்ட் லிஸ்ட் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும், டேரெக்டாக அதோடைய அஃபிஷியல் வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். postoffice.government.in அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணவே பார்த்தீங்க. இதுதான் இதோடைய அஃபிஷியல் வெப்சைட். இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் online.government.com அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணவே உங்களுக்கு டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2024க்கான உங்களுக்கு 6 விதமான உங்களுக்கு இது வந்து கொடுத்துருக்காங்க, ரிசல்ட் வந்து கொடுத்துருக்காங்க. சிலர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து எங்கே டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னு தெரியாது, நோட்டிஃபிகேஷனில் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து எப்போ வெளியிட போகிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரியன் கமிஷனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் செலெக்ஷன் வந்து எப்போ வந்து வெளியிட போகிறாங்க அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் வந்து எப்போ அப்லோட் பண்ணியிருக்காங்கன்னா 11/16/2025 அன்றைக்கி வந்து அப்லோட் வந்து பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பெங்களூர் ஹெட் குவார்ட்டர்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக வந்து வெளியிட்டிருக்காங்க. போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் என்கேஜ்மெண்ட் ஷெட்யூல்டு 1 வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி 2025க்கான வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷெட்யூல்டு வந்து எடுக்க போகிறாங்க. இதில் அவுட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்றத வந்து ஜனவரியில் வந்து உங்களுக்கு எடுக்க போகிறோம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் என்னென்ன ஜாபுக்கு வந்து வெளியிட போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி அண்ட் ஃப்ரீசிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா வேக்கன்சிஸ் வந்து எப்போ வரைக்கும் உங்களுக்கு கவுண்ட் பண்ண போகிறாங்கன்னா 17/1/2025 22/1/2025 வரைக்கும் கவுண்ட் பண்ண போகிறாங்க. அண்டு ரிஸ்கிங் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்ரூவல் பை சர்க்கிள், அதாவது ஆல் சர்க்கிளில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 23/1/2025 24/1/2025 வந்து அதை கன்ஃபார்ம் பண்ணிவிடுவாங்க. அண்டு இந்த அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கான ஆன்லைன் போர்ட்டல் வந்து எப்போ வந்து ஓப்பன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 29/1/2025 அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இதோடைய ஒரிஜினல் நோட்டிஃபிகேஷனும் அண்டு அப்ளை பண்ணுற லிங்க் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 29ஆம் தேதி வந்து ஓப்பன் ஆகிடும் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்டு இன்க்ளூடு வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து 1/7/2024 31/12/2024 அன்னைக்கு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சிலரில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒருத்தர் அப்ளை பண்ணிட்டாங்கன்னா ஒரு தடவை தான் ரிசல்ட் வரும் அப்படின்றத நினச்சிட்ருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸை பொறுத்த வரைக்கும் 1 இயருக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6 ரிசல்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுப்பாங்க. போஸ்ட் ஆஃபீஸில் ரிசல்ட் 1, ரிசல்ட் 2, ரிசல்ட் 3, ரிசல்ட் 4 அண்ட் ரிசல்ட் 5 அண்ட் 6 இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வந்து லாஸ்ட்டில் வந்து உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி காட்டுறேன். இதில் சில பேர் கேட்குறது என்னென்னா 450 மார்க்கு மேலே இருந்தால் தான், அதாவது 490 மார்க்கு மேலே இருந்தால் தான் உங்களால் இது வந்து ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்றத நினச்சிட்ருக்காங்க. அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே கிடையாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4, அதாவது 6th வந்திருக்கக்கூடிய இந்த இதை வந்து காட்டுறேன். உங்களுக்கு கீழே லாஸ்ட்டில் இருக்கிற அந்த லிஸ்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து ஓப்பன் ஆகும். இதுதான் இதோடைய லாஸ்ட் ரிசல்ட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா 96%, 98%, அதாவது 84% இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 450 மார்க் எடுத்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் வந்து வெளியிட்ருக்காங்க. யாரெல்லாம் அப்ளை பண்ணிங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் ஒரு தடவை வந்து எல்லா ரிசல்ட்டும் வந்து உங்களுடைய நம்பரை வச்சு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் எஸ்சி, எஸ்டி, ஓபிசி இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 77% இருக்கிறவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யாரும் மிஸ் பண்ணாதீங்க. ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இதோட ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம்.